ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த மாதத்தில் அநேகம் பேர் எங்களிடத்தில் உபவாசத்தில் எங்களோடு கூட இணைந்திருந்தோம். கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி நீங்கள் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட அநேக சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த மாதத்தில் நடந்த ஒரு சில அற்புதமான சாட்சிகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அவருடைய மகனுக்காக திருமணத்துக்காக ஜெபிக்க கேட்டார்கள். அந்த மகன் 42 வயதாகிவிட்டது, அவருக்கு திருமணம் இத்தனை ஆண்டுகள் நடக்கவில்லை, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் தைரியமாக அதே ஆண்டில் நான் சொன்னேன், இந்த ஆண்டில் உங்களுடைய மகனுக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினேன். அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த தாயார் என்னிடத்தில் ஜெபிக்க கேட்பார்கள். அவர்கள் எங்களுடைய சபைக்கும் வந்து அவர்கள் பங்கு பெற்றார்கள். அவர்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் நல்ல துணையை தந்தார். அதில் அற்புதம் என்னவென்று சொன்னால், கடந்த வாரத்தில் அந்த தாயார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த தாயார் சொன்னார்கள், அந்த மகனுக்கு ஒரு அருமையான ஆண் குழந்தையை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தாமதமாக கிடைத்தாலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை குறைவில்லாமல் தருகிற தேவன். அந்த சாட்சியை கேட்டு என்னுடைய இருதயத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினார் என்று சொல்லி. அதே போல் ஒரு சகோதரி திருச்சியிலிருந்து அவருடைய தாயாருக்காக ஜெபிக்க கேட்டார்கள். அவர்களுடைய தாயாருக்கு ஒரு வேளை மார்பக புற்றுநோய் இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தார்கள். அவளுடைய டெஸ்ட்டுக்கு முன்பாக என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். நானும் அவர்களுக்காக ஜெபித்தேன். பாருங்கள், டெஸ்ட் ரிசல்ட் வந்தது, ஒன்றும் இல்லை என்று சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். பாருங்கள், பயத்தை நீக்கி போட்டு விட்டார். அநேகம் பேருக்கு வியாதி குறித்து ஒரு பயம் இருக்கிறது அல்லவா, ஏதோ நடந்து விடுமோ என்று சொல்லி. ஒன்றும் நடக்காது. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஒரு குடும்பத்தினர் சென்னை பகுதியில் வசித்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தினர், அவருடைய குடும்பத்தில் அநேக சொத்து பிரச்சனைகள் நிமித்தம் அவர்கள் என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். கடந்த வாரத்தில் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்த பொழுது பாருங்கள், அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானமான ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவருடைய சொத்துக்களில் ஒரு சமாதானத்தை தந்தார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் கடந்த மாதத்தில் ஒரு காரியம், ஒரு சகோதரன், ஒரு வாலிப சகோதரன் திடீரென்று சொல்லி மன அழுத்தத்துக்குள்ளாக கடந்து போய் அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டம், திடீரென்று சொல்லி ஒரு பைத்தியம் ஆன சூழ்நிலைக்கு ஏதுவாக காரியம் இருந்தது. அவர்கள் ரட்சிக்கப்படாத குடும்பம். நாங்கள் ஊழியர்களாக சென்று நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்தோம். கடந்த நாட்களில் கேள்விப்படுகிறோம், அந்த சகோதரனுக்கு அந்த போராட்டம் எல்லாம் மாறி இப்பொழுது அவருடைய சொந்த கம்பெனியில் இப்பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. இப்படி அற்புதமான சாட்சிகள், அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலையும் நாங்கள் உங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களிடத்தில் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ எங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க அது ஏதுவாய் இருக்கும். தயவுசெய்து வெள்ளிக்கிழமைகளிலே எங்களிடத்தில் தொடர்பு கொள்ள முயற்சிக்க வேண்டாம். என்னென்று சொன்னால், நாங்கள் ஜெபிக்கிற நாள் அந்த நாள். அதனால் மற்ற நாட்களில் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் அவளோடு வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நமக்கு வருகிறது. வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த 3 காரியம்தான். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அநேக பேருக்கு உள்ள ஒரு பயம், ஒரு திகில் காணப்படுகிறது. ஒருவேளை கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை மறந்து விட்டாரோ, என்னை அழிக்க கொடுத்து விட்டாரோ என்று சொல்லி அநேக பேர் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை கைவிட மாட்டார். வேதத்தில் 360 முறைக்கு மேலாக பயப்படாதே என்கின்ற வார்த்தை வருகிறது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், பயம் ஒரு மனுஷனை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விடாது. அந்த பயத்தின் ஆவி, ஏதோ நடந்து விடுமோ, கர்த்தர் என்மேல் பிரியமாய் இல்லை, என்னை கைவிட்டு விடுவாரோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? வேதத்தில் மோசே என்ற மனுஷனை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தலைவனாக காணப்பட்டார். அவரோடு கூட இருந்தவர் தான் யோசுவா. அவர் ஒரு கத்துக்குட்டி என்று சொல்லலாம். ஒரு சாதாரணமான ஒரு வாலிபன் போல இருக்கிறார். திடீரென்று பாருங்கள், அந்த மோசே மரித்து போகிறார். மரித்து போன உடனே முழு பொறுப்பும் இந்த யோசுவா மேல் வந்து விழுகிறது. வந்த உடனே யோசுவாவுக்கு ஒரே பயம். ஐயோ, நான் என்ன செய்வேனோ, இந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் மோசைக்கு இருந்த பொறுமையோ ஞானமோ எனக்கு இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் கைவிடாத தேவன். மனுஷர்கள் அவர்களுக்கு உங்களிடத்திலிருந்து ஏதாவது நன்மை வரும் என்று சொன்னால் அந்த நேரம் வரைக்கும் உங்களை கைவிடாமல் இருப்பார்கள். ஆனால் உங்களிடத்திலிருந்து நன்மை ஏதும் இல்லை, மாறாக உங்களிடத்திலிருந்து தீமை வருகிறது என்று சொன்னால் உங்களை எளிதிலே கைவிட்டு செல்லுவார்கள். நான் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு 3 வாலிபர்கள் அவருடைய மோட்டார் பைக்கிலே வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் போலீஸ்காரர் அவரை தடுத்து நிறுத்தினார். நிறுத்தின உடனே அந்த வண்டியில் இருந்து 3வது நபர் வேகமாக இறங்கி அங்கே இருந்து கடந்து செல்ல முயற்சி செய்யும் பொழுது போலீஸ்காரர் அவரை பிடித்து கொண்டார். நீயும் அவங்களோடு கூட வண்டியில் வந்தவன் தானே என்று சொன்ன உடனே வண்டியை ஓட்டி கொண்டிருந்த அந்த வாலிபன் உடனடியாக சொல்கிறான், அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை என்று சொல்லி கைவிட்டு விட்டான். அந்த போலீஸ்காரர் சொல்கிறார், நீ மாத்திரம் அவன் உன் கூட வரவில்லை என்று சொன்னான், அவனை விட்டு நீங்கள் 2 பேரும் வாகனத்தில் போங்க என்று சொன்ன உடனே தன்னுடைய நண்பன் என்று பாராமல் அந்த இடத்தை விட்டு வேகமாக கடந்து போய்விட்டான். அவனுக்கு முக்கியம் அவனுடைய வாகனம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கி அநேகம் பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறீர்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய போராட்டத்தின் நேரத்தில் விசேஷமாக நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கைவிடாத தேவன். இந்த மாதத்தில் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். எல்லாருமே என்னை கைவிட்டு விட்டார்களே, என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னை நேசிக்க வேண்டியவர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போய்விட்டார்களே, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்குகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், எந்த சூழ்நிலைக்கு மனுஷன் வரமாட்டானோ அந்த இடத்துக்கு கர்த்தர் வருவார். இந்த மாதத்தில் இதை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் யாரும் வரக்கூடாத ஒரு இடத்துக்கு கர்த்தர் வருவார். தானியேலை கர்த்தர் எங்கே சந்தித்தார் என்று சொன்னால், சிங்கத்தின் கெபியிலே வைத்து அவனை பார்த்தார். அதே போல் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நெருப்பிலே வைத்து சந்தித்தார். இன்றைக்கு தேவனுடைய சந்திப்பை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எங்கே என்று சொன்னால், ஒருவேளை அக்கினி சூளையாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு சிங்கத்தின் கெபியாக கூட இருக்கலாம். பொருளாதார நெருக்கடி, ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனை, போராட்டம். கடன் பிரச்சனை என்று வந்துவிட்டாலே எவ்வளவு நண்பர்களாக பழகினவர்கள் கூட உங்களை விட்டு போவதற்கு ஒரு நிமிடம் கூட தாமதிக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி கடன் பிரச்சனையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன்.
ரெண்டாவது சொல்லுகிறார், உன்னை அழிக்கவும் மாட்டார். ஒரு சில நேரத்தில் நாம் பயப்படுகிறது, அவர் என்னை அழித்து விடுவாரோ, என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து விடுமோ. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஜீவனோடு இருப்பீர்கள், உங்களை அழிக்க மாட்டார். பாருங்கள், கர்த்தர் மனுக்குலத்தின் மேல் அவ்வளவு கோபமாக இருந்தார். மனுக்குலமே வேண்டாம் என்கின்ற சூழ்நிலை கூட. ஏனென்று சொன்னால் நம்முடைய மனுக்குலத்தை உருவாக்கிவிட்டு அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. ஆனால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த மாதத்தில் நான் ஒரு காரியம் சொல்லட்டும், கர்த்தர் உங்களை அழிக்க மாட்டார். உங்களுடைய வியாபாரத்தையோ, உங்களுடைய கரத்தின் பலன்களையோ, உங்களுடைய பிள்ளைகளையோ, உங்களுடைய எதிர்காலத்தையோ கர்த்தர் அழிக்க மாட்டார். மாறாக இந்த மாதத்தில் கட்டி எழுப்புவார். எந்த காரியத்தில் நான் அழிந்து போய் விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியில் பவுல் ஒரு தீவுக்குள்ளே போகிறார். அந்த தீவில் இருந்த ஜனங்கள் பவுலை முதலாவதாக பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அங்கே அவர் அந்த குளிர் இருந்ததுனால குளிர் காயும்படியாக மரங்களை அடுக்குகிறார். அடுக்கின பொழுது திடீரென்று சொல்லி ஒரு விரியன் பாம்பு அந்த மரங்களிலிருந்து வந்து அவனை கடித்ததை பார்த்த உடனே ஜனங்கள் சொன்னாங்கள், இவன் இதோடு முடிந்து விட்டது, இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பேசி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவன் அழிந்து போய் விடுவான், ஒன்றுமில்லாமல் போய் விடுவான். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கிறதுனால அவர் அழிக்கவும் மாட்டார், அழிக்க விடவும் மாட்டார். பிசாசனுடைய கரங்களுக்கும் மனுஷனுடைய கரங்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. சாபக்கட்டுகள் உங்களை அழிக்க நினைக்கிறதா? கடன் பிரச்சனை உங்களை அழிக்க நினைக்கிறதா? ஏன் ஒருவேளை நீங்களே என்னை மாய்த்து கொள்ளலாம், ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் அழிக்க விட மாட்டார். பாருங்கள், அந்த விரியன் பாம்பை ஒரு பூச்சியை போல அவர் எடுத்து தூக்கி போட்டுவிட்டு பவுல் லேசாக அடுத்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். அவர்கள் பார்த்து அவருடைய கண்கள் விரிந்தது. இன்றைக்கு உங்கள் மேல் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதை பார்த்து அநேகம் பேருடைய கண்கள் விரிய போகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை மாற்றி தருவார். கடைசியாக, உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நீங்கள் நினைக்கலாம், என்ன பாஸ்டர் மாதம் வாக்கு தத்துவம் நீங்களும் தவறாமல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் போன மாதத்தினுடைய வாக்கு தத்தமே நிறைவேறவில்லையே, போன வருஷத்தினுடைய வாக்கு தத்தமே நிறைவேறவில்லையே. இன்றைக்கி அநேக யூடியூப்களில் சொல்லுகிறார்கள், வாக்கு தத்தம் என்பது தேவையில்லாத ஒரு காரியம் என்று சொல்லி. நான் ஒரு காரியம் சொல்லட்டும், இந்த வேதத்தை நம்பினீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் செய்த உடன்படிக்கை நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால், வாக்கு தத்தமும் உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அப்போ அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னால், உங்கள் அப்பாவுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை கூட உங்களுக்கு நிறைவேற்றுவாராம். அப்போ திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுடைய தாயார் தகப்பனும் கண்ணீர் விட்டதை கர்த்தர் அற்பமாக விட மாட்டார். நீங்கள் இன்றைக்கு விடுகிற கண்ணீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். சோர்ந்து போய்விட வேண்டாம். இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, இந்த வசன வார்த்தைகளை கேட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நீர் ஆண்டவரே கைவிட மாட்டீர், அழிக்க மாட்டீர், ஆண்டவரே மறக்கவும் மாட்டீர் என்பதை அறிந்து தேவனுடைய சமூகத்தில் திடப்பட கிருபை தார். இந்த மாதம் முழுதும் உங்களுடைய கரம் வெளிப்பட்டது என்று சொல்லி சாட்சி சொல்ல கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a blessed month. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.